திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அத்திமலை தெய்வன் பாகம் 5 பகுதி 25. பூவிருந்தவல்லியைச் சேர்ந்த கஜேந்திரதாசர் அத்திமலை தேவரின் பேரொருளை பெற்றவர். வைணவர்கள் அவரை திருக்கச்சி நம்பிகள் என்று பணிவுடன் அழைத்தனர். அத்திமலையானுக்கும் திருவாலவட்டம் என்கின்ற விசிறி வீசும் பணியை பக்தி சிரத்தையுடன் அவர் செய்து வந்தார். அவ்வாறு ஆலவட்ட கைங்கரியம் செய்யும் பொழுது அவர் தன்னை மறந்து விடுவார், சூழ்நிலையை மறந்து விடுவார். தனது முன்பாக அமர்ந்திருக்கும் அதிவரதனை தவிர அவருக்கு வேறு எந்த உணர்வும் இருக்காது. அன்றாடம் விடியலில் பூவிருந்தவல்லியை விட்டு நீங்கி காஞ்சிக்கு சென்று தன் கைங்கரியத்தை முடித்துவிட்டு மீண்டும் இரவு திரும்புவார். உடனே விடியலில் காஞ்சிக்கு புறப்பட்டு விடுவார். பெரும்புதூர் வழியாக நம்பி செல்லும் பொழுதுதான் இளையாழ்வார் தன்னை அவரிடம் அறிமுகம் செய்து கொண்டார். குருகுல வாசத்தை ஏன் முடித்து கொண்டீர்கள்? திருக்கச்சி நம்பி கேட்டதும் யாதவ பிரகாசனுக்கும் தனக்கும் இடைந்தே நிகழ்ந்த சச்சரவை பற்றி கூறினார். கமல நயனங்களை வானரப்புட்டம் என்று கூறும் சிந்தைக்கு நான் எப்படி தொண்டாற்றுவது? இளையாழ்வான் கேட்டதும் ஒரு கணம் அவரையே உற்று பார்த்தார் திருக்கச்சி நம்பி. ஏதோ ஒரு வைணவ சூரியன் புறப்படுகின்றான், அவனுக்கு உன்னால் முடிந்த பரோபகாரங்களை செய் என்று அத்திமலையானின் குரல் தன் காதில் ஒலித்தது போல் தோன்றியது கஜேந்திரதாசருக்கு. நான் ஏற்பாடுகளை செய்து வைக்கிறேன். அங்கே ஆலயத்தில் தீர்த்த கைங்கரியம் செய்ய ஆள் தேவைப்படுகிறது. நீர் வாரும், உங்களுக்கு தங்குவதற்கு ஜாகை முதற்கொண்டு அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்கின்றேன் என்று வாக்கு கொடுத்துவிட்டுத்தான் காஞ்சிக்கு தொடர்ந்து சென்றிருந்தார் கஜேந்திரதாசர். அதன்பின் தான் இளையாழ்வார் பெற்றோரிடம் விடைபெற்று கொண்டு தஞ்சம்மாவையும் அழைத்து கொண்டு காஞ்சிக்கு புறப்பட்டு இருந்தான். கஜேந்திரதாசருடனேயே காஞ்சிக்கு செல்லலாமா ரக்ஷா? இளையாழ்வார் கேட்டார். ஏன், அவரது ஆலவட்டத்தை சுமந்து வர ஆள் தேவைப்படுகிறதோ? காட்டத்துடன் தஞ்சம்மா கேட்க அவளையும் உடன் அழைத்து சென்று அவள் திருக்கச்சி நம்பியை அவமதித்து விட்டால் என்ன செய்வது என்கின்ற கவலையில் அந்த எண்ணத்தை கைவிட்டு விட்டார் இளையாழ்வார். மறுநாள் விடியலில் புறப்பட்ட அவர்கள் அந்த குறவர் தம்பதியை சந்தித்து பெரும் திகைப்பில் ஆழ்ந்திருந்தனர். அத்திவரதனும் பெருந்தேவியும் தான் தங்களுக்கு வழிகாட்ட வந்திருந்தனர் என்பதை இருவருமே உணர்ந்திருந்தனர். என்றாலும் மனைவி அதை நம்ப மாட்டாளோ என்கின்ற எண்ணத்தில் இளையாழ்வாரும் கணவர் அதனால் நெகிழ்ந்து போய் அப்போதே வரதனுக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டு விடுவாரோ என்கின்ற அச்சத்தில் தஞ்சம்மாவும் அதை தொடர்ந்து பேசாமல் நடந்து கொண்டிருந்தனர். கணவன் தன்னை பிரியும் நேரம் விரைவாக நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அந்த குறவ பெண்மணி உணர்த்தியதிலிருந்தே தஞ்சம்மா மிகவும் வேதனை அடைந்திருந்தாள். இன்னும் சிறிது காலமே தன் கணவருடன் சேர்ந்திருக்கப் போகின்றாள். அன்று மட்டும் இவள் வேங்கடவன் சிலையை காண கோதண்டராமனுடன் செல்லாமல் இருந்திருந்தால் இன்று கணவனை பிரிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்குமா? காஞ்சியில் இருவரும் நுழையும் பொழுது சரியாக திருக்கடல் மலையிலிருந்து ராஜேந்திர சோழன் பட்டத்து யானையின் மீது முதல் கல்லை எடுத்து சென்று கொண்டிருந்தான். இன்று இவர்கள் காஞ்சிக்கு வந்து 5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகரமாக கூட மாறிவிட்டது. அத்திமலை தேவன் ஆலயத்தில் கிழக்கு வாசல் முன்பாகவே இவர்களுக்கு பெரிய ஜாகை கிடைத்துவிட்டது. நீண்ட 2 கட்டு மனை முழுவதும் இவர்கள் இருவர் மட்டும்தான். அகத்தை சுற்றி காட்டிய கஜேந்திரதாசரிடம், நம்பிகளே, எங்கள் இருவருக்கு எதற்காக கடல் போன்ற இவ்வளவு பெரிய மனை? இளையாழ்வார் கேட்டான். பார்க்கடலிலிருந்து பெருகும் காருண்யத்தை மக்களுக்கு வாரி வழங்கப் போகின்ற தங்களுக்கு கடலை போன்ற மனை அவசியம்தான், மனதிற்குள் கூறிக்கொண்டார் திருக்கச்சி நம்பி. சற்று இப்படி வாருங்கள். தஞ்சம்மா தன் கணவனை அழைத்தாள். அவள் பெரிதாக என்ன கூறிவிடப் போகிறார்? இளையாழ்வாருக்கு மட்டுமல்ல, திருக்கச்சி நம்பிக்கும் தஞ்சம்மா கூற விரும்புவது என்னவாக இருக்கப் போகிறது என்பதை யூகிக்க முடிந்தது. இதோ பாருங்கள், முதற்கட்டில் நீங்கள் தங்கிக் கொண்டு உங்கள் ஆலவட்ட திருப்பணியை செய்து கொள்ளுங்கள் என்று தாராள தர்ம பிரபுவாக யோசனை கூறாதீர்கள். வரதனுக்கு விசிறி வீசுகிறீர் என்பதற்காக நான் அடுப்படையில் அவருக்காக வெந்து கொண்டிருக்க முடியாது. பிறகு எனக்கு யார் விசிறி வீசுவார்கள்? தஞ்சம்மா முணுமுணுத்தாள். தவறு. இளையாழ்வாரை துறவரத்திற்கு அவள் தயார் செய்து கொண்டிருந்தாள். புன்னகையுடன் அதை கேட்டபடி நின்றிருந்தார் திருக்கச்சி நம்பி. ஏதேது எப்படி நடக்க வேண்டுமோ அப்படித்தான் அதனை நடத்தி கொண்டிருக்கின்றான் அத்திமலை தேவன். மெதுவாக வாயிலிருந்து திண்ணையில் சரிந்த தனது திரு ஆலவட்டத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார் திருக்கச்சி நம்பி. அவர் பின்பாக இளையாழ்வார் விரைந்தான். திருமஞ்சனம் நடைபெற உள்ளது இளையாழ்வாரே. நான் ஆலவட்ட கைங்கரியம் ஆற்ற வேண்டும் என்றவர் சற்றே யோசனையுடன் நின்று இளையாழ்வாரை திரும்பி நோக்கினார். இளையாழ்வாரே, திவ்ய பிரபந்தங்களை அதன் பதங்களை அறிவீரோ? இளையாழ்வார் சற்றே வெட்கத்துடன் அவரை பார்த்தான். இல்லை நம்பிகளே, யாதவ பிரகாசரின் குருகுலத்தில் பயின்றவரே, அதற்கான வாய்ப்பு கிட்டவில்லை. இனிமேல்தான் எனது ஆசான் பெரிய நம்பிகள் எனக்கு திரு இலச்சினை பதித்து பிரபந்தங்களை கற்றுத்தருவதாக வாக்களித்திருக்கிறார். இளையாழ்வார் கூறினார்.
திரு இலச்சினை என்பது சங்கு சக்கர முத்திரை. பெரிய நம்பியின் பெயர் மகாபூர்ணர். இவர்தான் ராமானுஜரின் ஆசார். அவருக்கு பிரபந்தங்களை கற்றுத்தந்தவர். மாரநேரின் நம்பி என்கின்ற ஒதுக்கப்பட்ட குடியைச் சேர்ந்த தொண்டருக்கு இறுதித் தடங்களை செய்து பரபரப்பை ஏற்படுத்தி ராமானுஜரின் அபிப்பிராயத்தை பெற்றவர் இவர். இறுதியில் 2ஆம் குலோத்துங்க சோழனால் கைது செய்யப்பட்டு கண்களையும் உயிரையும் பறிகொடுத்தவர் பெரிய நம்பி. 500 ஆண்டுகள் வாழ்ந்தார் பெரிய நம்பி. இன்றும் சாலை கிணறு என்று ராமானுஜர் வாழ்ந்த மனையில் வாசலில் கிணறு இருக்கின்றது. வரதர் கோவிலின் கிழக்கு கோபுரத்தின் எதிரே உள்ள ஊதியில் நுழைந்ததும் இந்த கிணறு அங்கு உள்ளது. 10 பிரதங்களை எனக்கு கற்றுத்தருவதாக வாக்களிக்கிறார் என்று இளையாழ்வார் கூறினார். அப்படியென்றால் அவரை உங்கள் மனையின் முதல் கட்டு பகுதியில் தங்க வைத்து பிரபந்தங்களை அன்றாடம் கற்றுக்கொள்ளுங்கள் திருக்கச்சி நம்பி அவரிடம் கூறிவிட்டு அகன்றார். இளையாழ்வாருக்கு அது நல்ல யோசனையாகப்பட்டது. திருவரங்கத்திலிருந்து பெரிய நம்பியை வரவழைத்து மதுராந்தகராமனின் ஆலயத்தில் திருவிலச்சினையை பதிப்பித்து கொண்டு அவரையும் அவரது மனைவி விராஜை அம்மங்காவையும் தன் மனையின் முன்கட்டில் தங்க வைத்தார். அன்றாடம் திவ்ய பிரபந்தங்களை கற்று அறிந்தார். விடியலில் எழுந்து நீராடி பெரிய நம்பியிடம் பிரபந்தங்களை கற்றுக்கொண்டு வரதனின் ஆலயத்திற்கு நீர் கொண்டு செல்வது அவரது வழக்கம். அவரது மனைவி வாயிலேயே கிணறு இருந்ததால் தனக்கு அளிக்கப்பட்ட தீர்த்தம் சேகரிக்கும் பணிகளை அன்றாடம் சிரத்தையிடம் செய்து கொண்டிருந்தார். பெரிய நம்பியிடம் கற்கும் பிரபந்தங்களும் திருக்கச்சி நம்பியுடன் ஏற்பட்ட நெருக்கமும் இளையாழ்வாரின் மனத்துக்குள் உறங்கிக் கொண்டிருந்த ராமானுஜனை தட்டி எழுப்பின. தன் கணவனிடம் ஏற்படும் மாற்றங்களை தஞ்சம்மா உணராமல் இல்லை. தான் மாலவனுக்கு தருகிறேன் என்று வாக்களித்திருந்த தன்னுடைய நாகமணி தன்னை விட்டு முழுவதுமாக நீங்க போகின்றது என்பதை அவள் உணர்ந்தாள். அந்த கோபமெல்லாம் தன் கணவனுக்கு தமிழ் பாசரங்களை போதித்து கொண்டிருந்த பெரிய நம்பியின் மீதும் கைங்கரிய சுகத்தை பற்றி பெருமை பேசும் திருக்கட்சியின் நம்பியின் மீதும் பாய்ந்தது. ஆலவட்டம் கைங்கரியத்திற்கு ஈடு இணை கிடையாது இளையாழ்வாரே. சொர்க்க பதவி கெட்டினாலும் எனக்கு வேண்டாம், இந்த கைங்கரியம் போதும் திருக்கச்சி நம்பி கூறிக்கொண்டிருக்க கிணற்றுக்கு நீர் சேர்ந்து போன தஞ்சம்மாவின் செவிகளில் இது விழுந்தது. உமக்கு மனமாகி விட்டதா? அகத்தில் மனைவி இருக்கிறாளா? நையாண்டியாக திருக்கச்சி நம்பியை கேட்டாள் தஞ்சம்மா. இல்லையம்மா, நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை. பகவான் சேவைக்கே என்னை அர்ப்பணித்து விட்டேன், திருக்கச்சி நம்பி கூறினார். அதுதான் பிரச்சனை. காலகாலத்தில் திருமணம் செய்து கொண்டிருந்தால் உனது மனையாளை விசிறி கொண்டிருப்பீர். இப்படி கல்யாணமான கிரகஸ்தர்களின் மனதில் வீணான ஆசைகளை விசிறி கொண்டே இருந்திருக்க மாட்டீர். அவரது மனதில் கைங்கரிய ஆசைகளை மூட்டி அதனை விசிறி விடாதீர். அவரை நம்பி நான் ஒரு ஜீவன் இங்கே இருக்கின்றேன் என்று தஞ்சம்மா விடுவிடுவென்று சொல்லிவிட்டு செல்ல இளையாழ்வார் பதறிப்போய் திருக்கச்சி நம்பியை நோக்கி கைகளை குவித்தார். திருக்கச்சி நம்பி அவரை அமைதியாக பார்த்தார். கைகேயின் கொடுஞ்சொற்களால் ராம அமிர்தம் பிறந்தது. திரௌபதியின் கொடுஞ்சொற்களால் கீதாமிர்தம் பிறந்தது. மதனியின் கொடுஞ்சொற்களால் பார்ப்போம் என்ன அமுதம் கிட்டப் போகிறதென்று என்றபடியே திண்ணையை விட்டு இறங்கினார். தெருக்கோடியை அடைந்து ஆலயத்தின் கிழக்கு வாயிலுக்குள் நுழைந்தார். சரியாக கோபுரத்தை கடக்கும்போது அப்போதுதான் ஆலயத்திலிருந்து கிழக்கு வாசல் வழியாக தன் மனைக்கு திரும்பிக் கொண்டிருந்த பெரிய நம்பியும் கிழக்கு கோபுரத்தை கடந்து கொண்டிருந்தார். 2 நம்பிகளும் ஒருவரையொருவர் கண்டதும் கைகளை கூப்பி நிற்க, அப்போது எங்கிருந்தோ குளிர்ந்த காற்று வீச அந்த காற்றின் நடுவே கிசுகிசுப்பான குரல் ஒன்று கோபுரத்தின் அடிபாகத்தில் ஒலித்தது. 2 நம்பிகளின் செவிகளும் அந்த கிசுகிசுத்த குரலை உணர்ந்து உள்வாங்கின. மதனியின் கொடுஞ்சொற்களால் ராமானுஜமுதம் கிட்டப்போகின்றது. மெய்சிலிர்த்து போன 2 நம்பிகளும் அப்படியே உறைந்து போய் நின்று கொண்டிருந்தனர். அத்திமலையானின் குரல்தானே அது? குரல் விட்டு பேசுபவன் ஏன் தான் இருக்கும் இடத்தை கூறாமல் ஒளிந்து கொண்டே இருக்கின்றான்? கலியின் விளையாட்டு என்னும் நாடகத்தை அவன் அரங்கேற்றி அதில் அவனை கதாநாயகனாக நடிக்கின்றான். கதாநாயகன் இறுதியில்தான் வெல்வது வழக்கம். அவன் எப்படி மீண்டும் தனது ஆலயத்திற்கு வரப்போகின்றான்? எப்பொழுது வரப்போகின்றான்? இவையெல்லாம் அவன் எழுதிய நாடகத்தில் ஏற்கனவே குறிப்பிக்கப்பட்டு விட்டன. அந்த காட்சிகள் அரங்கேறும் வரை அனைவரும் காத்திருக்க வேண்டியதுதானே? சாரி.